நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். அரவிந்த் சாமி கார்த்தி நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம அரவிந்த் சாமி அவங்கள பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை காரணமா வளர்ந்து ஊரன்னு தஞ்சாவூரே விட்டு சென்னைக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட கசின் சிஸ்டரோட கல்யாணம் சொந்த ஊர்ல நடக்க இருக்கிறதுனால கல்யாணத்தை அட்டன் பண்றோமோ இல்லையோ, சரி ரிசப்ஷன்லயாட்டு தலையை காட்டிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் அட்டன் பண்ண வர்றாங்க. வந்த இடத்துல யாருக்கிட்டயுமே தன்னை அடையாளம் காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற நம்ம அரவிந்த் சாமி அவங்கள பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுல கூட தங்காம சொந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா லாட்ஜ் எடுத்து தங்கியிருப்பாங்க. அப்படி ரிசப்ஷனுக்கு வந்த இடத்துல கார்த்தியும் பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமியை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு யார் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அத்தான்னு சொல்லி நம்ம அரவிந்த் சாமியை பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கேர் எடுத்து பாத்துக்குவாங்க. ஆனா என்ன, அரவிந்த் சாமிக்கு தான் கார்த்தி யாருங்கிறதே சுத்தமா அடையாளம் தெரியாது. கடைசி வரைக்கும் நம்ம அரவிந்த் சாமி அவங்க கார்த்தி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல நடிச்ச அரவிந்த் சாமி அவங்களோட ஆரம்ப காலத்து கட்டத்தில் உள்ள படம்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா குறிப்பா ஜெயம் ரவி கூட அவங்க நடிச்ச போகன் படத்துல அவங்களோட வில்லத்தனமான நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல அவங்களோட வில்லத்தனமான நடிப்பு இல்லாட்டாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பிளஸ் கார்த்தியோட அவங்களோட நடிப்பு இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி கார்த்தியும் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அத்தான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வெகுளித்தனமா நம்ம அரவிந்த் சாமி அவங்களோட காலையை சுத்திட்டு வர சீனு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்த கேரக்டர் சொல்லணும்னா பக்காவா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல நடிச்ச நம்ம ராஜ்கிரண் அவங்க, ஸ்ரீதிவ்யா, சுவாதி கொண்டே, இன்னும் நடிச்ச பல கேரக்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல எமோஷன் சீன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நல்லாவே இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதே நீங்க செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதைக்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் எந்த விதத்துலயும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி படத்தோட லென்த் என்னன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருந்துச்சுங்க. என்னதான் லென்த் கூட இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் படமா இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரேம்குமார் டைரக்ஷன்ல இந்த மெய்யழகன் படம் எல்லாருமே பார்க்கும்படியா நல்லாவே இருக்கு. படத்தை எல்லாருமே தாராளமா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த படத்தை யாராவது பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்து என்னன்னு இந்த இதுல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.